Welcome to Success Maths MSP. Hi students, இன்னைக்கு exercise 5.2ல 8th 6th பாயிண்ட் பாருங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சாகணும்? வெர்டெக்ஸஸ், சென்டர் ஆஃப் த பாயிண்ட், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் இது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ்ல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே பாருங்க எக்ஸோட டேர்ம்ஸ் ரெண்டையும் ஒண்ணா கொண்டு வந்துடலாம். x ஸ்கொயர் மைனஸ் 36x இது ரெண்டையும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த y டேர்ம் இந்த மைனஸ் நான் காமனாக எடுத்துட்றேன் அப்படின்னாக்கா இங்கே y ஸ்கொயர் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு இந்த 18 ஆப்போசிட்டில் வந்துன்னா மைனஸ் 18 வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டுல இருந்துமே காமனாக என்ன வெளியில் எடுக்கலாம்? 9 வெளியில் எடுத்துட்டோம்னா அங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு மைனஸ் 18. இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம முதல்ல இதை ஷார்ட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அதை மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி அந்த நம்பர் என்ன வருதோ அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அங்கே 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும்? ப்ளஸ் 4. அது இல்லாமல் இன்னும் ஒரு மைனஸ் 4 இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 6 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அந்த 3ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆன்சரு 9. அது கூட என்ன பண்ணணும்? ப்ளஸ் 9 ஒரு மைனஸ் 9 சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ் 18. இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் வரும். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் வரும். இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னாக்கா இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர் அப்படின்னாக்கா இங்கே 9 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே மைனஸ் 4 அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ இதில் எப்படி எழுதலாம்னாக்கா y இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துனாக்கா என்ன வரும்? 3 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் தான் 9. ஸோ y ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் 18 கிடைக்கும். இப்போ இந்த 9 உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 9 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 4s are 36. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இங்கே என்ன வந்துடும்னாக்கா y ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 கிடைக்கும் ஈக்குவல் டு மைனஸ் 18. ஸோ இப்போ இதில் இந்த வேரியபிள்ஸ் இருக்க இந்த டேர்ம்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுவோம். 9 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 18. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 36லேருந்து 9 மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? மைனஸ் 27 இருக்கும். இது ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா ப்ளஸ் 27 வரும். இப்போ 27லேருந்து 18 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 9 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எப்பயுமே நம்மளுக்கு 1 தான் வரணும். அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்? 9ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு 9 இருக்கிறதுனால இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ நான் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுனாக்க இந்த 1 இருக்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1. இப்போ இதை நம்ம கேபிட்டல் எக்ஸ் அதாவது ஒரே வேரியபிளாக மென்ஷன் பண்ணிக்குவோம். கேபிட்டல் எக்ஸு எக்ஸ் மைனஸ் 2 கேபிட்டல் எக்ஸ்னும் கேபிட்டல் ஒய்யை ஒய் ப்ளஸ் 3 அப்படின்றத நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ நாங்கள் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1. இது எந்த மெத்தடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் போலாவில் இருக்குது. அதாவது நெகட்டிவ் வந்தாலே அது ஹைப்பர் போலான்னு தான் அர்த்தம். இதில் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ்ன்னு அர்த்தம் வரும். ஃபஸ்ட்டு ஒரு சில டைம் இங்கே ஒய் வந்துச்சுனாக்கா அது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய்ன்னு எழுதணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கிறது தான் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயரோட ஆன்சர் 1, பி ஸ்கொயரோட ஆன்சர் 9. இப்போ இதுலேருந்து நம்ம இ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஆன்சர் 9, ஏ ஸ்கொயரோட ஆன்சர் 1. அப்படின்னா இது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன தான் கிடைக்கும்? இங்கே 1 ப்ளஸ் 9. ஸோ ஈயோட ஆன்சர் ரூட் 10ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் ஏஇ அப்படின்னாக்கா இங்கே ஏவோட ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. அப்படின்னா அதோட ஈயை மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? ரூட் 10ன்னு தான் கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம சென்டர் கண்டுபிடிக்கலாம். சென்டருக்கு 0,0 அதாவது நம்ம கேபிட்டல் எக்ஸ் எப்படி எடுத்திருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 2ன்னு எடுத்திருக்கோம். கேபிட்டல் ஒய்னாக்கா ஒய் ப்ளஸ் 3ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அந்த எக்ஸோட வேல்யூ கேபிட்டல் எக்ஸுக்கு 0, கேபிட்டல் ஒய்க்கு 0. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம்? எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா எக்ஸோட ஆன்சர் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு இங்கே ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ -3. அப்படின்னா சென்டரோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னாக்கா 2, -3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் அப்படின்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. அதாவது நம்மளுக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னும்போது இந்த ஃபோக்கஸில் எக்ஸோட பாயிண்ட் தான் கிடைக்கும், ஒய்யோட பாயிண்ட் வந்து 0வா இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா எக்ஸோட ஆன்சர் பாயிண்ட் அதாவது ஏஇ வரணும், ஒய்க்கு வந்து 0 வரணும்னு அர்த்தம். அப்போனா எக்ஸோட பாயிண்ட்டு இந்த ஏஇக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √10 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்க்கு வந்து 0 அப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் -2 ஈக்குவல் டு இது எக்ஸோட ஆன்சர், இதுக்கு நம்ம என்ன போட்டோம்னா ஏஇயோட ஆன்சர் என்னது √10. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு +2 + √10 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் + 3 ஈக்குவல் டு 0, ஒய்யோட ஆன்சர் 0. அதனால் y ஈக்குவல் டு -3. அப்படின்னா இதுக்கு பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 2 + √10, -3. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு -AEன்னு அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா எக்ஸோட ஆன்சர் -AE. அப்படின்னா கேபிட்டல் எக்ஸுக்கு -√10 அர்த்தம், ஒய்யோட ஆன்சர் 0 மீனிங். அப்போ நாங்கள் x-2 கேபிட்டல் எக்ஸ் என்ன எடுத்துருக்கோம், x-2ன்னு எடுத்துருக்கோம், ஈக்குவல் டு -√10. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு +2 -√10 கிடைக்கும். அப்படின்னா ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள், y + 3 ஈக்குவல் டு 0. அப்படின்னா y ஈக்குவல் டு -3 கிடைக்கும். அப்படின்னா பாயிண்ட் பாருங்கள் 2 -√10, -3. ஸோ இதுதான் என்னது ஃபோக்கஸோட ஆன்சர். நெக்ஸ்ட் வெர்டிக்ஸஸ் கண்டுபிடிக்கும். வெர்டிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. நம்மளுக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸில் மட்டும்தான் வேல்யூஸ் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட ஆன்சர் 0. இப்போ எக்ஸ் -2 ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸு 1 இந்த -2 ஆப்போசிட் வந்துன்னா +2 ஆகிடும். அப்படின்னா எக்ஸோட ஆன்சர் 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒய் + 3 இது ஆப்போசிட்டில் வரும்போது -3 கிடைக்கும். அப்படின்னா பாயிண்ட்டு 3, -3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -a அப்படின்னா எக்ஸோட ஆன்சர் -a அப்படின்போது -1, y ஈக்குவல் டு 0. அப்படின்னா இங்கே x-2 ஈக்குவல் டு -1 அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், -1. இந்த -2 ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா +2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1 வரும். நெக்ஸ்ட்டு y + 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒய்யோட ஆன்சர் -3 கிடைக்கும். ஸோ அதனுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1, -3. நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸு இதுவும் நம்மளுக்கு என்ன பாயிண்ட்டாக தான் கிடைக்கும், எக்ஸோட வேல்யூஸ் தான் கிடைக்கும். எக்ஸோட வேல்யூஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. கேபிட்டல் எக்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம், x-2ன்னு எடுத்திருக்கோம். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட ஆன்சர் 1, ஈயோட ஆன்சர் √10. ஸோ அப்படின்னா இதில் ப்ளஸ் டேர்ம் ஒன்று எழுதணும், மைனஸ் டேர்ம் ஒன்று எழுதணும். அப்படின்னா அங்கே எக்ஸு -2 ஈக்குவல் டு 1/√10 ப்ளஸில் ஒரு ஆன்சரும், x-2 ஈக்குவல் டு -1/√10ன்னு சொல்லி இன்னொரு ஆன்சர் செகண்ட் ஆன்சரும் எழுதும். ஸோ அப்படின்னா இதை நான் ஆப்போசிட்டில் எழுதும்போது இந்த -2 ஆப்போசிட்டில் எதுனா என்ன வரும், +2ன்னு கிடைக்கும், 1/√10. இதுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 - 1/√10 கிடைக்கும். இதுதான் டைரக்ட்ரிக்ஸோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.